ஆகஸ்ட் 21 நம்ம சங்கத்தமிழ் மதுரையில் சிங்கத்தமிழின் தளபதி வருகையால் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடைபெற்றுச்சு. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் நடைபெற்ற மாநாடு. தளபதியே நன்றி சொல்லி ஒரு அறிக்கை விட்டார். அதாவது வரலாற்று பெருமை மிக்க மதுரையில் மக்கள் கடலென திரண்டது திக்குமுக்காட வைத்ததுன்னு. அந்த சந்தோஷம், அப்படி ஒரு தலைவன் சந்தோஷப்பட்ட இந்த மண்ணில் அந்த மாநாட்டில் நம்மளுக்கு பணி செய்த நமது கழக தோழர்கள் மற்றும் தன்னார்வர்கள் நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. நம்மளோட தளபதியோட தொண்டர்கள் அனைவரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ தலைவரோட ஆணைக்கிணங்க நம்மளோட பொதுச்செயலாளர் அண்ணன் விஷயர் வழிகாட்டுதல்ல இன்னைக்கு நம்மளோட மதுரையில் காவல் தெய்வமாக இருக்குது. மதுரை மீனாட்சி பட்டினத்தில் நடந்ததுக்கு ஆத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டோம். அதே மாதிரி காவல் தெய்வமாக இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் கிடா வெட்டி இன்னைக்கு ஒரு 11 கிடா வெட்டியிருக்கோம். 200 ரூபா கோழிக்கரையும் ப்ளஸ் முட்டையோடு சேர்த்து ஒரு அசைவு விருந்து நம்மளோட கழக தொழில்கள் ஒரு 2000 பேருக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதில் இன்னைக்கு டாக்டர்ஸு செவிலியர்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அதே போல் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர், நண்பர்கள், அதாவது கழகத்தை தாண்டி சமுதாயத்தில் பற்று உள்ள நாளைய மாற்றத்தை விரும்புகிற நிறைய நண்பர்களும் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இந்த மாநாட்டில் தன்னார்வலாக நிறைய கலந்துக்கிட்டாங்க. அவங்களே இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். டாக்டர்ஸு, செவிலியர், அது போக பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள். ஒரு மாத காலமாக நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுத்து போட்டதில் எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உங்கள் அனைவரையும் நாங்கள் அவங்களே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு, அதாவது நம்மளோட வெற்றியை நம்ம விருந்து வச்சு கொண்டாடணுன்ற நோக்கத்தோடு இன்றைக்கி இந்த விருந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.